திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே பல தேசங்களிலே அதிகப்படியான நிலநடுக்கம் மற்றும் இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவினை தொடர்ந்து நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். அதற்காக ஜெபித்து வருகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக மார்ச் 28 மியான்மரிலே நடைபெற்ற மிகப்பெரிய நிலநடுக்கத்திலே, அதாவது 7.7 ரிக்டர் அளவுகோலில் பதிவான இந்த நிலநடுக்கத்திலே 3000க்கும் அதிகமான பேர் உயிரிழந்ததோடு மட்டுமல்லாமல் அதன் அருகில் உள்ள தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கிலும் அதிகப்படியான பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. இந்த மியான்மரின் நிலநடுக்கத்தை ஒப்பிடுகையில் 300 அணுகுண்டுகள் வீசப்பட்டால் வெடித்தால் எப்படி இருக்குமோ அதற்கு ஒத்தனையாக இது அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ பெரிய நிலநடுக்கத்தை சந்தித்த மியான்மர் ஒரு பக்கம் இருக்கையில், நம்முடைய இந்திய தேசத்திலே இமயமலை பகுதியில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் ஏற்கனவே கணித்து அதை குறித்த செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கிறது. அப்படி பாதிக்கப்படும் பொழுது வட மாநிலங்கள் முழுவதும் பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் அதிலே உயிரிழக்கக்கூடிய அபாய சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 8 ரிக்டர் அளவுகோலில் அது பதிவாகும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கொடிதான நிலநடுக்கத்தில் இருந்து வட மாநிலங்கள் பாதுகாக்கப்பட இமயமலையில் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலநடுக்கம் எந்த விதத்திலும் பேரழிவை தேசத்திற்கு கொடுத்து விடாதபடி கர்த்தர் இறங்க நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அதை குறித்த செய்தியை நான் வாசிக்கிறேன். இமயமலையில் பூகம்பம் ஏற்படும் என்று பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் எச்சரித்து வருகின்றனர். 8 அல்லது அதற்கு மேற்பட்ட ரிக்டர் அளவிலான மகா இமயமலை பூகம்பம் வட இந்தியாவை பெரிய அளவில் பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்தியா ஒவ்வொரு நூற்றாண்டிலும் திபெத்தின் தெற்கு விளிம்பிலிருந்து 2 மீட்டர் கீழே சரிகிறது என்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அளித்த பேட்டியில் பிரபல அமெரிக்க புவி இயற்பியலாளர் ரோஜர் கூறியிருக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக அதன் வடக்கு விளிம்பு சீராக சரியவில்லை, ஆனால் பல ஆண்டுகளாக தொங்கிக் கொண்டு இருக்கிறது. இதுவும் ஆபத்துக்கு உட்பட்டது. எப்போது வேண்டுமானாலும் சரியலாம், தவிர்க்க முடியாது. மேலும் அவர் தெரிவித்திருக்கும் செய்தியில் 8 ரிக்டர் அளவை தாண்டிய நிலநடுக்கங்கள் சில 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இமயமலையை தாக்கியுள்ளன. ஆனால் கடந்த 70 ஆண்டுகளாக இமயமலை வளைவில் உருவாகும் அழுத்தத்தை விடுவிக்கும் அளவுக்கு பெரிய நிலநடுக்கம் எதுவும் ஏற்படவில்லை. அது நிகழ்ந்தே ஆக வேண்டும் மட்டுமல்ல, சாத்தியமானதாக இருக்க வேண்டும் என்பது இல்லை என்று விரிவித்துள்ளார். இது நிகழ்ந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆனாலும் கர்த்தர் கிருபையினாலே இதை தடுத்து வருகிறார். வரும் நாட்களிலே இந்த பேரழிவு நடைபெறாதபடி கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களில் அதிகரித்து வருகிற இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள் தடுக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இமயமலை பகுதியிலே ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக எங்களுடைய விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். தேவரீர் தாமே மனமிறங்கி இந்த நிலநடுக்கம் ஆண்டவர் ஏற்படாதபடி நீர் பாதுகாக்க ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் வட மாநிலங்களிலே அழிவுகள், உயிரிழப்புகள் நேரிடாதபடி ஆண்டவரே இதன் அழிவு தடுத்து நிறுத்தப்பட உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய தேசத்திலே பேரழிவுகள் நேரிடாதபடி இரக்கம் செய்து பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.